எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ? கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். வரவிருக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்றால் நாம் எல்லாரையும் காண்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்மை காண்கிற தெய்வம் அவர். நம்ம எல்லாரும் நான் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சோதனை வரும்போது இந்த கடவுள் எனக்கு சோதனை கொடுக்குறாரு, பிரச்சனை வரும்போது இந்த கடவுள் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உன் வாய், நன்மை வரும்போது இந்த தேவன் தான் என்னை ஆசீர்வதித்தார் யாரும் சொல்றது இல்லையா? பிரச்சனையை மாத்திரம் கடவுள் கொடுப்பாரு, போராட்டத்தை மாத்திரம் கடவுள் கொடுப்பாரு. நீ சுகித்து இருக்கும் போது, வாழ்ந்திருக்கும் போது அந்த நன்மையை தேவன் கொடுத்ததான் அவன் வாய் சொல்லணும். அதுதான் எதிர்பார்க்க, வேற எதுவுமே எதிர்பார்க்க. நான் கொடுத்ததுதான் நீ நன்றி சொல்லுன்றாரு. அல்லேலூயா. நான் கொடுத்தேன் உனக்கு, அதுதான் நீ நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. அதான் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றது, வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவி இஸ்மாயேலுடைய தாய், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது சாராய் தன் நாச்சியாரை பார்த்து, எனக்கு கர்ப்பம் உண்டாகாது, நீ இவரோட சாய்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள சொல்லி ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். அதுக்கு பிரகாரம் ஆபிரகாம் செய்ததனால் உண்டான பிள்ளை இஸ்மாயேல். ஒரு சில காலகட்டங்களுக்கு மேலாக இஸ்மாயேலையும் அவர் தாயாக ஆகாரையும் தன் வீட்டில வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு சாராய்க்கு மிகுந்த மன உளைச்சல் உண்டாயிடுச்சு. ஆபிரகாமுடைய மனைவிக்கு ஏன்னா ஆபிரகாமுடைய பிரியம் மொத்தம் ஆகார்கள் இருந்தது. இப்படியே போனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லி சாராய் ரொம்ப கோவப்பட்டாங்க. இது எல்லா பெண்களுக்கு இல்ல இயற்கையான குணம் தான். இந்த ஆபிரகாம் சாராய ஆகார வெளியே அனுப்பும் போது எந்த சொத்தை எழுதி கொடுக்கல, எந்த சுதந்திரமே எழுதி தரல. ஒரு புட்டியில ஒரு துருத்தில தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து வாலிபனை கையில கொடுத்து வீட்டு விட்டு வெளியே போனோம். இல்லையா? வீட்டை விட்டு வெளியே போன அம்சம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தெய்வம் என்றால், ஏற்கனவே ஒரு முறை கை குழந்தையோட அவர் ஓடுறா. அப்ப ஆண்டவர் பார்த்து, அம்மா நீ போவாத, என் பலத்தை கருத்துக்கு அடங்கிடுன்னு சொல்லி ஆபிரகாம் வீட்டுக்கு மறுபடியும் அமைச்சிருக்காரு. ரெண்டாவது நல்லா 14 வயசு மகனா மாறிட்டான். இப்ப சொல்றாரு, இந்த இடத்த விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு. ஏன்னா வேலைக்காரியாக படி வேலை சேர்த்து வந்த ஆகாரின் மேல் தேவன் காண்கிற தேவனா இருப்பார். ஆனால் நீ நானும் கர்த்தரை ஆராதித்து அவர் பிள்ளைய மாறி ஞானசாரம் எடுத்து உன்னை என்னை அவர் கைவிடுவாரோ, உன்னை என்னை அவர் மறந்துடுவாரோ? ஆகாரின் மேல் இருக்க கொண்ட தேவன் ஆபிரகாம் வீட்டுல வேலை செய்யற அபிஷேகம் பெறாத வேலைக்காரின் மேல் அவர் இருக்க முள்ளவராக இருப்பார். அந்த ஜாதியை சகல ஜாதிகள் உயர்த்துவாரானால் நம்ம உயர்த்த மாட்டாரா? முஸ்லிம் சமூகம் ஃபுல்லா ஆகாரின் கூற்றிலிருந்து உருவானதுதான். ஆண்டவர் சொன்ன, உன் கை எல்லாருக்கும் துஷ்டமானதா இருக்கும், உன் ஜாதியும் பெரிய ஜாதி ஆகும்னு சொல்லி அந்த சந்ததி ஆசீர்வதித்தாரு. அதுவும் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. அவரும் நம்முடைய சகோதரர்கள் என்று வேதாகமம் தெளிவா சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இப்போ முஸ்லிம் நாடுகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது, யூரோப், துபாய், ஈரான் எல்லாம் பார்க்கும்போது பூமியில தண்ணி இருக்காது, பெட்ரோல் இருக்கும், வறண்ட பூமியா இருக்கும். மரங்களை பார்ப்பது அரிது, மரங்களை பார்க்க முடியாது, இயற்கையை பார்க்க முடியாது. பெரிய பெரிய பில்டிங் தான் பார்க்க முடியும்.
பெரிய பெரிய தூண்களை தான் பார்க்க முடியும், பெரிய பெரிய கட்டிடங்களை தான் பார்க்க முடியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு அவங்க மண்ணில், சாதாரண அவங்க மண்ணில் செடி வச்சாங்கன்னா வளராது. ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு அதை நோண்டி எடுத்து அந்த மண்ணை எடுத்து வெளியே கொட்டிட்டு நல்லா விளையிற மண்ணை பார்த்து வேற இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு வந்து அதை இடத்துல கொட்டுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக வனாந்திரமான பூமி, ஃபுல்லாக ஹீட்டான பூமி. அப்போ அந்த மண்ணு சரியில்லைன்னு சொல்லி எடுத்து போட்டு வேற மண்ணை கொண்டு வந்து மரம் வளர்க்குற செடி வளர்க்குற மண்ணை எடுத்துட்டு வந்து அதில் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா செடி வச்சு அதுக்கப்புறமா தண்ணீர் என்ன பண்ணுவாங்க, நிரப்பும் போது அந்த இடத்துல செழிப்பாக மாறும். அல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியா மாறும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வனாந்திரத்தை ஆண்டவர் வயல்வெளியா மாற்றிருக்கிறார். எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா மண்ணு போடும்போது, புதுசா செடி வைக்கும்போது அது செழித்து வளரும்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. உங்க வாழ்க்கையில கூட வனாந்திரமா இருக்கலாம், கடினமான இருதயமா இருக்கலாம், முரடமா இருக்கலாம், மனம் மாறாதவர்களா இருக்கலாம். நீங்களா என்ன பண்ணான்னு சொன்னா, உங்க இருதயத்தில் இருக்கிற கெட்ட குணங்களை, கெட்ட சிந்தைகளை ரிமூவ் பண்ணிட்டு புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் உள்வாங்கிக் கொள்ளும் போது நீங்க வற்றாத நீரூற்று போலவும், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பில் நீங்க வளருவீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுங்க. எப்பொழுது ஒரு விசுவாசி வளர முடியும், எப்போது ஒரு சீசராக மாற முடியும், எப்பொழுது ஒரு சபை வளர முடியும், எப்பொழுது ஒரு மனுஷன் வளர முடியும், எப்பொழுது ஒரு மனுஷன் வளர முடியும் என்றால், உனக்குள்ள இருக்கிற வளராத மண்ணுகளை, வளராத அழுக்குகளை, வளராத பாவங்களை, வளராத அக்கிரமங்களை தூரம் தூக்கி போட்டுட்டு புதிய அபிஷேகத்துடைய மண்ணையும் புதிய வளமான தண்ணீரையும் உனக்குள்ள பாய்ச்சும் போது நீ வளருவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் பார்த்து தான் இருக்கிறாரு. ஆனா நீ ரிமூவ் பண்ணலையே, உனக்குள்ள இருக்கிற கழிவுகள் வெளியே போகலையே, கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். டெய்லி நம்ம எப்படி வீட்டை பெறுகிறோமோ அது போல நம் இருதயத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் நம் சிந்தையையும் சுத்தமாக்கி கொண்டே நன்மான கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்பதான் அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். இல்லையா? போராமையும் எரிச்சலையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் நம்ம தலைமையில சுமந்து கொண்டு நம்ம ஒருபோதும் வளர முடியாது. அல்லேலூயா. நம்ம ஒருபோதும் உயர முடியாது. இதெல்லாம் என்னைக்கு ரிமூவ் பண்றீங்களோ, இதெல்லாம் என்னைக்கு மாற்றுறீங்களோ, அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அல்லேலூயா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி சொல்லுகிறது. எல்லா மனிதருக்கும் உயர்வு கொடுத்துக்கிறாரு சொன்னா, அவனுக்கு பாவம் செய்வதற்கான வழியை கொடுத்துருப்பாரு. ஆனா நமக்கு மட்டும்தான் பணத்தை கொடுத்துட்டு பாவம் செய்வதற்கு வாய்ப்பும் தர மாட்டார், வழியும் தர மாட்டார். இதான் கிறிஸ்தவ கரவை தட்டுங்க. எந்த ஒரு உண்மை சொல்றேன், யாவும் உண்மை கிறிஸ்தவனா இருக்குன்னா அவனுக்கு வாய்ப்பும் வராது, வாய்ப்பு அவன் பயன்படுத்தி கொள்ள மாட்டான். அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. உன்னை தேடி வரும், எல்லாம் தடைகளா வரும். அல்லேலூயா. உன்னை தேடி எல்லாம் வரும், ஆனா எல்லாமே கர்த்தர் தடையா மாற்றிடுவார். அப்போதான் கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த ஆகாரை கூட பாருங்க, ஆண்டவர் ஒரு வனாந்திரமான இடத்துல ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கொடுத்து அனுப்புற. ஆபிரகாம் கூட தன்னுடைய மனைவி வேலைக்காரி போகணும், நீங்க வேலைக்கு போய் வேலை விட்டுட்டானா உங்களுக்கு ஃப்ரீ அப்ரூவல் இதெல்லாம் தராங்க, செட்டில்மெண்ட் தராங்க, எல்லாம் தராங்க. அவங்க கூட இத்தனை நாள் அவங்களுக்கு எதுவும் தரதா இல்லை, அவங்க வீட்டில் வேலை செஞ்சாங்களா அதுக்கு நான் கூலி தரணும், அதுக்கு தரல. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எவ்வளோ மனம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அனுப்பிச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆயிரம் இருந்தாலும் ஆபிரகாமுக்கு முதல் பிறந்த குழந்தை நீங்க நினைப்பீங்க ஈசாக்கு பிறந்தா ரொம்ப பிரியமா இருந்தாரு சொல்லி. நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு மிகுந்த பிரியமுள்ள குழந்தை இஸ்மவேல் தான். அல்லேலூயா. இஸ்மவேல் மேல அவர் ரொம்ப பிரியமா இருந்தார். இஸ்மவேலுக்காக அதிகமா ஜெபித்தார். ஆகினால தான் கர்த்தர் இஸ்மவேலை அநேக தேசங்களுக்கு அதிகாரியா மாற்றினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்களே எடுத்துங்க, யார் அதிகமாக நேசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ சின்ன பிள்ளை அதிகமாக நேசிக்கிறீங்களா? இப்போ பெரிய பிள்ளை அதிகமாக நேசிக்கிறீங்களா? அப்போ அந்த தகப்பனுக்கு அதே இருதயம் இருக்குது. இஸ்மவேலை ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்புனாரு கர்த்தர். இஸ்மவேலையும் ஒரு சாதி ஆக்குன்னு சொல்லி அவருக்கு அப்பதான் ஆபிரகாம் அடங்கினார். நான் ஒரு அனாதையான பிள்ளைய வெளியே அனுப்ப சொல்றீங்களே, இல்லப்பா இவனே நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். அல்லேலூயா. இவனே நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். யார் ஆண்டவர் பெரிய ஜாதியா மாத்துவார் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை யார் காண்கிறார்களோ அவங்க எல்லாம் பெரிய ஜாதியா மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் நம்ம காண்கிறோமோ அவங்களெல்லாம் கர்த்தர் பெரிய ஜாதியா மாற்றுவார். கர்த்தரை காணாதவர்களை ஜாதியா மாற்ற முடியாது. கர்த்தரை காணாதவர்களை நாம் உயர்த்த முடியாது. அல்லேலூயா. ஆக என்னை காண்பவர் நானும் விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் உன்னை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் எப்படி பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். முகத்தை மாத்திரமா பார்க்கலாம்? மனுஷன் முகத்தை மாத்திரம் பார்க்கறதில்ல. ஆண்டவர் அன்றைய காலகட்டத்தில் முகத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பேக்ரவுண்டையும் பார்க்குறாங்க. அல்லேலூயா. நீ எந்த ஊரு, நீ எந்த மதம், நீ எந்த சாதி, நீ எந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு இருதயத்தை நான் பார்க்கணுமா. ஏன்னா அவருக்கு தெரியும் இது எல்லாமே சும்மா அப்படின்னு சொல்லி. அவர் தான் சொல்ற, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பிச்சை போறதுக்கு கேட்கறான், உன் கை கால் நல்லா தானே இருக்குது, நீ பிச்சை எடுக்கிறது கேட்கறான். மனுஷன் நீ நல்ல துணி தானே போட்டுக்கிற, எதுக்கு பிச்சை எடுக்கிறது கேட்கறான். மனுஷன் நீ நல்ல மேக்கப்லாம் போட்டுக்கிற, நீ பிச்சை கேட்கறதுன்னு கேட்கறான். மனுஷன் நீ நல்ல வண்டியில தான் போறேன், பிச்சை கேட்கறது. அப்போ மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. மக்களுடைய குறைகள் எல்லாம் மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாது. நம்முடைய குறைகள் எல்லாம் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் குறைகளை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. 10 ரூபாய்க்கு ஒரு டீ கூட வராது. ஆனா அவ்வளவு கொஸ்டின்ஸ், அவ்வளவு திட்டு வாங்கினாங்க ஜனங்க ஒரு அந்த காசு வாங்குறதுக்காக. இவன் 10 ரூபாய் போனான்னு சொல்லிட்டு அவன் கீழே போன துணியா போட்டு போக முடியும். அல்லேலூயா. கவனி என்பாடு கர்த்தருக்கு வீடு விடா புடவை வாங்கிறதுக்கு வராங்க இல்லையா, அவங்க வராங்க. அவங்க புடவை வாங்கி என்ன பண்றாங்க, வித்துடுறாங்க. கரெக்டுங்களா? நீ புடவைக்கு என்ன பண்ற, புடவை வச்சு என்ன பண்ற, கிளீன் பண்ண போடுவியா, கீசி கறி வாங்கி கறி அறுக்கிறதுக்கோ இல்லை எதனா ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது அவங்க யாரும் போயிச்சு போனாங்க, அதுவும் ஒரு தொழில் தான் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதனால யாருக்கு நம்ம இடத்துல இல்லாத பிள்ளைக்கு அவங்க தொழில் பண்ணுறது நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுவோம். ஒரு 2 புடவை எடுத்து கொடு. அல்லேலூயா. 2 புடவை தான் பண்ணு, எடுத்து கொடு. குறைஞ்சிட மாட்டோம். கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்திலே இருப்பார். அல்லேலூயா. இவங்களுக்கு தான் தரணும், அவங்களுக்கு தான் தரணும் ஆண்டவர் சொல்ல. யார் வாய் கொண்டு கேட்கறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, உங்க இருதயத்தை நான் பார்க்கிறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க.
கவனிங்க, சவுல் எத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டாரு? சவுல் எத்தனை வருஷம் ஆண்டாரு? 40 வருஷம் ஆண்டாரு. 40 வருஷம் அரசாட்சியில 2 வருஷம் தான் ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேல இருந்தது. 38 வருஷம் மாம்சத்துல அரசியல் பண்றாரு, அரசாட்சி பண்றாரு. நான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி தாவீதான 40 வருஷமும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்சி செஞ்சேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை நீங்க நடத்துவதா இருக்கலாம், உங்க வீட்டை நீங்க நடத்துவதா இருக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடத்தக்கூடாது. ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கு அப்படிதான் உங்க குடும்பத்தை நடத்தணும். அல்லேலூயா. எப்படி நம்ம தோத்து போறோம் அப்படின்னா, நம்ம மாம்சத்தை பார்க்கும்போது நம்ம தோத்து போறோம், நம்ம பிளான் பண்ணும்போது தோத்து போறோம், நம்ம திட்டங்களை வகுக்கும் போது தோத்து போறோம். நம்ம குடும்பத்துடைய பிளானிங், நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகள் எப்படி இருக்கணும்னா, கத்தெடுத்துட்டு போய் ஜபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், பிறகு எல்லா டிசிஷனையும் எல்லா முடிவுகளும் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போ நம்ம மிஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, என்னைக்கு நம்ம ஜபிக்காம வேதத்தை வாசிக்காம ஒரு காரியத்தை அவசரமா செய்கிறோமோ அன்னைக்கு நம்ம தோல்வியில செல்லுகிறோம். எப்போ நம்ம வெற்றியின் பாதையில செல்ல முடியும்னு சொன்னா, ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தர் என்ன சொல்றாரோ அது போல நம்ம செய்யும் போது நம்ம வெற்றியின் பாதையில சென்றடைவோம். அல்லேலூயா. அது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என் சுகத்திலிருந்து எடுத்து நான் சொல்ல முடியாது, நான் ஜெபித்து விட்டு தான் நான் சொல்ல முடியும். அதான் சொல்ல ஜெபம் மட்டும் சொல்றோமா, கர்த்தர் தான் சொல்றாரு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுவேன். ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க முகத்தை பார்த்து பார்ப்பவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரி வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். இங்கே நம்ம சபையில் இல்லை, வெளியே ஜெபம் பண்ணுறது பையன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி அவனுக்கு சொன்னாங்க. சரி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவருடைய தோற்றங்கள்லாம் பார்க்கும்போது நல்ல பணக்கார ஸ்திரியா இருக்காங்க. முகம் ஃபுல்லா நீங்க நினைக்கிற மாதிரி மேக்கப் தான், பட்டு புடவை தான், சங்கிலி தான், எல்லாம் நல்லா இருக்கு, கையில பிரேஸ்லெட் தான், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டில் நிற்க முடியல, அவ்வளோ ஒரு நாட்டம் வீட்டில். அந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை. பெரிய வீடு தான், பெரிய இடம் தான், எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த வீட்டை அவங்க பராமரித்து சுத்தமாக வைங்க. வீட்டில் அந்த துணி கிணிலாம் அப்படியே போட்டு, பாத்ரூம்லாம் போட்டு அப்படியே ஒரே நாள் ஜவம் படிச்சுக்கு வெளியே வந்துட்டோம். அப்போ உன் அலங்காரம் முக்கியமானதா, வீடு முக்கியமானதா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே அவசியமானது தான். அப்போ நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ளும்போது நம்ம வீட்டினுடைய வேலைகளை விட்டுடுறோம். உணராம வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போறாங்க, அவங்க எதுவுமே போடல, சாதாரணமாக வந்தாங்க. அவங்க வீடு பார்க்கும்போது நீட்டா இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிறது தவறு, நம்ம எஸ்டிமேட் போகிறது தவறு. நம்ம நினைக்கிற இவங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கிறாங்க, அப்போ இவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இப்படிங்கிறாங்களே, இவங்க வீடு ரொம்ப இதுவாக இருக்கும் நினைச்சோம், அவங்க வீடு தலையில போட்டு சாப்பிடலாம் தவறு. நான் உங்களுக்கு சொல்றேன், வீடு இல்லை இருதயம். நான் சொல்றேன், உங்க வெளித்தோற்றம் முக்கியம் இல்லை, உங்க இருதயம் சுத்தமா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்றாக இருக்கும். நான் சொல்றேன், இருதயம் சுத்தமா இருக்குன்னா எப்படி? மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கணும், மற்றவங்க உயரணும் நினைக்கணும், யாரை பத்தி நம்மளோட யோசிக்கணும், நம்ம பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும், நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 3 காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும். நம்ம மெடிடேஷன் டைம், ஜப டைம், வேத வாசி டைம் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்தை சரியாக நடத்தணும், குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த 3த்தையும் ஒரு விசுவாசி செய்ய வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணக்கூடாது, நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், குடும்பத்தை என்ன பண்ணுறீங்க, மூஞ்சை காட்டு முகத்தை காட்டி சண்டை போட்டு
அப்புறம் என்ன பண்ணி அப்படியே வேலைக்கு போயிருக்கீங்க இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், கட்டுக்கட்ட பணம் எடுத்து வரீங்க, சம்பளம் வாங்கி வரீங்க, தீவி இந்த பக்கம் மூணில் இந்த பக்கம் மூணில் விசில் அடிக்கிறாங்க, சண்டை, வாங்கினாத பொட்டெல்லாம் மிச்சர்லாம் பாருக்குது, ஸ்வீட்லாம் பாருக்குது ஒரு வாரமா. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அப்போ நம்ம நினைக்கிறோம் வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது மாத்திரம் தான் முக்கியம்னு சொல்லி குடும்பத்தை திட்டிட்டு போயிடுறோம். குடும்பத்தில் பிள்ளைங்கள் இடத்துல நிம்மதி இல்லை, உங்கள் இடத்துல நிம்மதி இல்லை, அப்படியே குடும்பம் போகுது. அப்போ ஒரு மனுஷன், ஒரு குடும்ப தலைவர் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, காலையில் எழுந்து கோலம் பார்க்க சாணி பறிக்க இல்லையோ, வீட்டை பறிக்க இல்லையோ, ஜபிக்கிறவங்களாம் மாறணும், வேதம் வாசிக்கிறவங்களாம் மாறணும். ரெண்டாவது, உங்க வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் சொல்லுது. மூன்றாவது, நீங்க குடும்பத்தோடு சந்தோஷமா தான் பண்ண வேண்டும், நேரங்களை செலவிட்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. உங்க பிள்ளைகளை நீங்க பார்க்க வேண்டும், உங்க பிள்ளைகளை நீங்க நோட் பண்ண வேண்டும், உங்க பிள்ளைகளுக்கானது செய்து கொடுக்க வேண்டும். அது காட்டில் வர முக்கியமானது உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. அல்லேலூயா. இதை நீங்கள் கடைபிடிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களை என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பான கருத்து பிள்ளைங்க, அதான் சொல்றேன். அவர் இருதயத்தை காண்கிறவர், இரண்டாவது வழிகளை காண்கிறவரா. ஒன்று நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு கறி வாங்கறதுக்கு போறோம், எடை போறோம்னா குண்டு பார்க்க அதிகமா இருக்கணுமா, கறி பார்க்க அதிகமா இருக்கணுமா? கறி வாங்கறதுக்கு போறோமா, குண்டு பார்க்க அதிகமா இருக்கணுமா, கறி பார்க்க அதிகமா தோணுமா? கறி பார்க்க தான் தோணும். அப்புறம் நம்ம கேட்கறோம்ல, கறி பார்க்க தோணாது, குண்டு பார்க்க தோணுச்சுன்னா இன்னொரு துண்டு போடு, இன்னொரு மீன் போடு, இன்னும் கொஞ்சம் அரிசி போடுன்னு கேட்கறோம் இல்லையா? நம்ம எப்படி நியாயத்தை தட்டி கேட்கணுமோ அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை நிறுத்து பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார், இந்த பாவத்தை தூக்கி பார்க்கிறார். இது தேர் மாதிரி தேராதான்னு சொல்லு. அல்லேலூயா. பாருங்க, மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்ப அதனால நீங்க என்ன பண்ண, சீர்தூக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளா நீங்க நெருங்க வேண்டும். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. முதல்ல இந்த இருதயத்தை பார்க்கிறாருங்க, இரண்டாவது உங்க வழிகளை பார்க்கிறாரு, மூன்றாவது உங்க நடைகளை பார்க்கிறார். யோபு 34:21 வாசிங்க. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எதுக்கு நடக்குதுன்னு அவருக்கு தெரியும், நீ எதுக்கு ஓடுறன்னு அவருக்கு தெரியும், நீ எதற்காக பிரயாசப்படுறன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொன்னாரு, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை பார்க்கிறேன், உங்களுடைய மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் நான் சீர்தூக்கி பார்க்கிறேன், உங்க நடைகளை நான் பார்க்கிறேன், உங்களை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாதிரி தான் நம்ம உயர்த்துகிறவர். அதான் சொல்றேன், நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ நல்லா வாழணும்னு நினைக்கிற ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர் நம்மளை பார்த்து நம்ம வழிகளை பார்க்கிறார், நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு, நம்முடைய நடைகளை செலுத்தி பார்க்கிறாரு, நம்முடைய கண்ணீரை காண்கிறார். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. எசேக்கியாவின் 15 வருஷத்துக்கு நீ மறைச்சிருன்னு சொல்லிட்டாங்க, 3 நாள்ல வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய எசேக்கியா சுவர்புறமா திரும்பி ஜெபம் பண்றாரு. நான் உடனே உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை, வீட்டுல தாங்கவே முடியல பிரச்சனை, போராட்டம் தாங்க முடியல,
எனக்கு உடனடியாக பதில் வரணும்னு சொல்லி நினைச்சீங்களா? நீ ஒரே ஒரு சப்பத்தை தான் ஏறெடுக்கணும். என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு நினைச்சீங்களா? சாகுறது முடிவல்ல, சோர்பூர்வமா திரும்பி ஜெபம் பண்ண தான் முடிவு. அல்லேலூயா. எசேக்கியா சொல்லிட்டாரு, எசேக்கியா உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ இன்னும் 3 நாள் செத்துருன்னு சொல்றாரு. அப்போ எசேக்கியா பண்ண ஒரே வேலை என்ன தெரியுமா? நான் யாரும் முகச்சும் பார்க்க மாட்டேன், இந்த சோறு பொறுமா திருப்பி ஜெபம் பண்ணு சொல்லி முட்டி போட்டு சோறு பொறுமா திருப்பி ஆண்டவருக்கு அழுதாரு. உடனே போன ஏசாயா திரும்பி வராரு. எசேக்கியா உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் கூட்டி தர சொன்னார். கரால கட்டுங்க. உங்களுக்கு சொல்றேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் எதிர்காலமே முடிஞ்சிச்சு, என் ஆட்டமே முடிஞ்சிச்சு, என்னுடைய எதுவுமே இல்லை. உன் மண்ணை நீ வாரி வெளியே போட்டேனா புது மண்ணை கொண்டு வந்து உன் வற்றாத நீர் விட்டுற போல பாலை மனமா இருக்கிற வாழ்க்கைய சோலை வனமா மாற்ற ஆண்டவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் வாரி வெளியே போடணும். இப்ப இருக்கிற உன் இருதயத்திலிருந்து எதுவும் வளராது, செழிக்காது. நீயே வளர முடியாது, மற்றவங்களை வளர வைக்கிறது இல்லை, நீயே வளர முடியாது. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடு. இருக்கிற எல்லா பாவ செயல்களையும் பாவ குணத்தையும் பாவ செயல்களை எடுத்து போடு. வெளியில இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்றோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நீங்க மாறணும். முதல்ல உங்களுடைய குடும்பங்கள் மாறணும், உன் பிள்ளைகள் மாறணும், உன் இருதயங்கள் மாறணும். நீங்க முதலாவது மாறணும். மனம் திரும்புங்கள். அதான் 2 மாசமா நான் பேசிக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமா இருக்குன்னு சொல்லி. பரலோக ராஜ்யம் சமமா இருக்கட்டும். நீங்க முதல்ல பூமிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோட எப்படி உறவாடணும்னு சொல்லி வாழுங்க. வேத வாசிப்போம் ஜபமும் இல்லாம எந்த காரியங்களும் நீங்க செயல்படுத்த முடியாது. முதல்ல வீட்டுல ஜபம் இருக்குதா? வீட்டுல பணம் தான் செலவாயிடும், கறி தான் காலி ஆயிடும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்களை நீங்க கிளீன் செய்யும் போது தான் அதுல இருந்து வளர்ச்சி அவர் பார்ப்பாரு. உங்க வளர்ச்சி அவர் பார்க்க விரும்புகிறார். நீங்க வளர விரும்புகிறீங்களா? அதான் சொல்ற, உங்க கண்ணீரை நான் காண்டேன், விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய 15 வருஷம் வாழ்க்கையில நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஒரே ஜபம் தான், முட்டி எங்க போடாது, சோறு பொறுமா திரும்பி ஜபம் பண்ணாரு. அப்போ முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற காரியத்துக்கு நீ முழங்கால திருப்புங்க, கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. உணர்வு சத்துருக்கள் போறாரானா அவனால சமாளிக்க முடியலையா? அவன் வாய் பேசுறானா, அவன் 10 பேர் வரானா, அவன் 100 பேர் வரானா, உனக்கு ரொம்ப ஏத்து நிற்கிறானா, எப்போதும் சண்டையா? 2 கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடு. ஆண்டவரே, மோசே அப்படிதான் சரண்டர் ஆடாது. யுத்தம் நடக்குது, இயேசு யுத்தத்துல ஜெயிக்கிறாரு. மோசே ஊரும் ஆரோன் என்ன பண்றாங்க? கையை தூக்கிட்டே இருக்கிறாங்க. மோசே 2 கையை தூக்குறாங்க. 2 கையை தூக்கி ஜெபம் பண்ணாரு மலையில. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சத்துருக்களை முறியடித்து போடுகிறார். உன் வாழ்க்கை மாறணும்னா சோர்புறமா உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்கிறியா? சோர்புறமா திரும்பி ஜெபம் போடு. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நான் ஜெபத்துக்கு உனக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுப்பாரு, உன் குடும்பத்துக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுப்பாரு. சத்துருக்கள் முறியடிக்க பண்ணுமா? கையை தூக்க முடியாத கையை தூக்குங்க, முழங்கால் பிடித்து கையை சரண்டர் ஆகும் அவர்கிட்ட. உடனே சத்துருக்கள்லாம் ஒரு தப்புன்னு விழும். சத்துருக்கெல்லாம் முறியடிப்பார். உலகமே அவனுக்கு நம்ம ஏற்று வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்டில் ஏற்று வந்தாலும் அவர்லாம் கூடிய கர்த்தர் பெரியவர். நீங்க நினைக்கிற யாரெல்லாம் பெரியவன் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் பெரியவன் நினைக்கிறீங்களோ, உங்க மூளையில வச்சுக்கிறீங்களோ, உங்க முழங்கால வச்சுக்கிறீங்களோ, விருதத்தில் யாரெல்லாம் நீ பெரியவன் நினைச்சுக்கிறீங்களோ, அவனெல்லாம் கூட இயேசு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நாசியில சோசம் உள்ள மனுஷன் சொல்வதை நம்பாதீர்கள். அல்லேலூயா. நாசி உள்ள சோசியில மனுஷன் சொல்வதை நம்பாதீர்கள். மாறிடுவான்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து என்றைக்கு மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் இருதயத்தை காக்கிறவர், அவர் வழிகளை காண்கிறவர், நடைகளை காண்கிறவர். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிறவர். அல்லேலூயா. இப்போ நீ எங்க போறன்னு சொல்லிட்டு உங்க மனைவி கிட்ட நீங்க சொல்லிட்டு போவீங்க, ஆனா வேற இடத்துக்கு போவீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அல்லேலூயா. இந்த வழிகளை காண்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், அவர் நீதிமான்களை காண்கிறவராக இருக்கிறார்.